கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது யாத்திராகமம், அதில் 19ஆம் அதிகாரம், அதில் 5ஆம் வசனம். யாத்திராகமம் 19:5. இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள், பூமி எல்லாம் என்னுடையது. அப்ப இன்றைய தினம் தேவன் என்ன சொல்றாரு பாருங்க. இதை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளாய் உங்களை நோக்கி தேவன் சொல்லுகிற இன்றைய தினத்தின் வார்த்தை என்னவென்றால், நீங்களே எனக்கு சொந்த ஜனம், நீங்களே தேவனுக்கு சொந்தமாக ஜனம். நேற்று தினம் பார்த்தது போல நீங்க தான் தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய பிள்ளைகள்னா என்ன, ஊழியக்காரர்கள், நீங்க தேவனுக்காக அழைக்கப்பட்டவர்கள். ஆனால் தான் அழகா சொல்றாரு, நீங்க தான் என்னோட சொந்த ஜனம்ப்பா அப்படின்றாரு. அப்ப தேவனுடைய சொந்த பிள்ளைகள். நம்ம சொந்த ஜனம்னா என்ன, ஒரு சொந்தக்கார கூட்டம் அப்படின்னா ஒரு தலைமுறைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 குடும்பம் இருக்கும், கூடையும் கூட இருக்கும். ஒரு 50 பிள்ளைகள், 100 பிள்ளைகள், 30 பேர் இருப்பாங்க. இதெல்லாமே ஒரு இந்த இன்னார் குடும்பம் அப்படின்றது மாதிரி நம்ம தேவனுடைய குடும்பத்தார்கள். நம்ம அதுல நம்ம நிலைத்து நிற்பதற்காக கர்த்தர் நம்மளை அழைத்து கொண்டிருக்கிறார். இந்த வசனம் என்ன அழகா ஆரம்பித்து பாருங்களேங்க. இப்பொழுதுன்னா என்ன, இந்த செகண்ட்ல இருந்து, இதுக்கு முன்னால் நடந்ததெல்லாம் விட்டுருங்க. இப்போது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு. வாக்கை உள்ளபடி கேட்டுனா என்ன, வாக்கை கேட்கறது வேற, வாக்கை உள்ளபடி கேட்பது என்ன, அதோட அர்த்தத்தை புரிந்து அதோட என்னக்காக அந்த வாக்கு நம்மளை நோக்கி வருகிறது, எந்த சிச்சுவேஷன்ல எந்த இதுல வருகிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். உள்ளபடி கேட்டு. உள்ளபடி கேட்பதுன்னா என்ன, இதான் சொந்த ஜனம், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், உலக தோற்றத்துக்கு முன்பாகவே உன்னை தெரிந்து கொண்டேன், தாயின் கற்பத்திலிருந்து வெளியே வரும் போதே எனது சார்பாக நீ உளுந்து அப்படின்றதுதான் தேவனுடைய உள்ளபடி கேட்பது. வாக்கை உள்ளபடி கேட்பதுன்னா என்ன, அழைப்பின் சத்தத்தை கேட்பதுதான் உள்ளபடி கேட்பது. தேவன் உங்களை நோக்கி அழைத்து கொண்டே இருக்கிறார். என் மகனே, என் மகளே, என்னை நோக்கி பாரு, நான் உன்னை அழைத்து கொண்டே இருக்கிறேனே, எனக்கு ஊழியம் செய்வதற்கு அழைத்து கொண்டே இருக்கிறேனே, எனக்கு சாட்சியாக நிற்பதற்காக உன்னை அழைத்து கொண்டே இருக்கிறேனேன்ட்டு தேவன் நம்மளை அழைத்து கொண்டே இருக்கிறார். தேவன் மௌனமாக இருக்கிற தேவன் கிடையாது, நம்மளை அழைத்து கொண்டே இருக்கிற தேவன். ஆனாதான் உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால். உடன்படிக்கை என்ன, என்னுடையவர்கள் தான், உன்னுடையவர்கள் தான். நான் உனக்காக காரியங்கள் வைத்திருக்கேன். அநேக உடன்படிக்கை நம்மளோட சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த உடன்படிக்கை எப்படி நம்ம கை கொள்ள முடியும்னா, தேவனுடைய வாக்கை உள்ளபடி கேட்டாதான் அந்த உடன்படிக்கை என்ன என்பது நமக்கு தெரியும். தேவனுடைய வாக்கை என்னன்னு கேட்காம தெரியாம நம்ம இருந்தோம்னு வச்சுக்கீங்களேன், அந்த உடன்படிக்கையின் நோக்கம், தேவன் அழைப்பின் நோக்கமே நமக்கு தெரியாது. அப்படி அதன் உடன்படிக்கையை கை கொள்ளும் பொழுது நம்ம யாரா இருப்போமா, தேவனுடைய சொந்த ஜனமாக இருப்போமா, சொந்த சம்பத்தாக இருப்போம். சம்பத்துனா என்ன, சொத்து. ஜனம்ன்ற கூட இந்த வார்த்தை இந்த இடத்துல தேவன் நம்மளை உபயோகப்படுத்தவில்லை, நம்ம அவருடைய சொத்து அப்படின்றாரு. இந்த பிள்ளைகளை ஒரு பிள்ளை 2 பிள்ளை வீட்டை வச்சுக்கிட்டு, இந்த பிள்ளைதான் என்னோட வாழ்க்கையே அப்படின்னு எத்தனையோ பேர் பெற்றோர்கள் சொல்றீங்களே, அதே போல தேவன் உங்களை நோக்கி சொல்லுகிறார், இந்த பிள்ளைகள் தான் என்னோட வாழ்க்கை, இந்த பிள்ளைகள் தான் என்னோட காரியங்கள் அப்படின்னு தேவன் சொல்றார். ஆனால் தான் சம்பத்தா இருப்பீர்கள் அப்படின்னு, சொத்தா இருப்பீர்கள்ன்ற வார்த்தை இங்க உபயோகப்படுத்தப்படுகிறது. அதுக்கு மேல பாருங்களேன், இங்க கடைசியில பூமி எல்லாம் என்னுடையது. அப்பா சொத்து யாருக்கு சொந்தம், பிள்ளைக்கு தான் சொந்தம். அதே போல பிள்ளைகளாகிய உங்களுக்கு சொந்தமாக கொடுப்பதற்காக தான் பூமியில அனைத்தையும் வைத்திருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டு ஒரு தேவ ஜனமே, நீங்க தேவனுடைய சொந்த சம்பத்தாக இருக்கிறீர்கள். அதை உணர்ந்து அந்த நிலையிலே நிலைத்து நிற்பதற்காக அவர் வாக்கை உள்ளபடி கேட்டு அவர் உடன்படிக்கையை கை கொள்வதற்கு நம்ம ஆயத்தமாவோம். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் உமது வாக்கை உள்ளபடி கேட்டு உமது உடன்படிக்கையை கை கொள்ளும்படி, அந்த வாக்கின்படி, உமது வாக்கை நீர் எங்களுக்கு அழைப்பின்படி நீர் எங்களுக்கு வைத்திருக்கும் உடன்படிக்கையை கை கொள்ளும்படி நீர் எங்களை அழைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அப்படி அழைக்கும் பொழுது நாங்களே உமது சொந்த சம்பத்தாக இருப்போம் என்று அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. பூமி எல்லாம் உம்முடையது என்பதை புரிந்து கொண்டோம் ஆண்டவரே. நாங்கள் உமது சொந்த சம்பத் என்பதை அறிந்து உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. இந்த நிலையிலே நிலைத்து நிற்க எங்களை தயார்படுத்தியதற்காக நன்றி ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தாப்பனே உம்முடைய சொத்து, உம்முடைய சம்பத்து, உம்முடைய சொத்து என்பதை அவர்கள் புரிந்து கொண்டு அந்த நிலையிலே நிலைத்து நிற்க உதவி செய்யும் ஆண்டவரே. ஏஸ்தாப்பனே, உமது வாக்கின்படி கேட்டு உமது உடன்படிக்கையை கை கொள்ளும் பிள்ளைகளாக அவர்களை மாற்றுவேன் என்பதற்காக நன்றி ஆண்டவர், மாற்றி விட்டதற்காக நன்றி ஆண்டவரே.
கஷ்டப்பட குடும்பத்தில் வேலை பார்க்கலை முதக்கத்தில் தருகிறோமாப்பா. பார்க்கும் வேலையை ஆசீர்வதியும் மாட்டவரே. போக்கிலும் மரத்திலும் உடன் வரும் மாட்டவரே, ஆசீர்வதிக்கிறோமாப்பா. இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.